இப்போ நம்ம கஸ்டமருக்காக வந்து யூரியா செக் பண்ணுறதுக்காக நம்ம டிஜிட்டல் ரிஃப்ரோமீட்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரிஃப்ராக்டோமீட்டர். இந்த இது வந்து பார்த்தோம்னா யூரியாவோட அளவு வந்து தரும். இந்த இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பில்லரில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பில்லரில் வந்து யூரியா இது டெஃப் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டெஃப் வாட்டரில் யூரியாவோட அளவை பார்க்குறது. அது 35 சம்திங் வரும். அந்த அந்த இதே டெஃப் வாட்டர்லேருந்து நம்ம இந்த பில்லரில் எடுத்து இதுக்குள்ளே நம்ம வந்து விட்டுறணும். விட்டுட்டு நம்ம வந்து இதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோம்னா இது வந்து அந்த இதை கால்குலேட் பண்ணிடும். கால்குலேட் பண்ணும்போது அதே பில்லரை வச்சு நம்ம இதை எடுத்துட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து நான் வெளியில் எடுத்து காட்டுறேன். இது வந்து டிட்டாச்சபிள் தான். டிவைஸ் வந்து காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து 0 பண்ணுறதுக்கு இது அமுக்குனா 0 ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் அமுக்குனா ஆஃப் ஆகிடும். இவ்வளோ தான் இந்த மிஷின்ஸோட யூசேஜ். இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்காக வாங்கியிருந்தோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட் பிரிண்டரும் நேற்று கஸ்டமருக்காக வாங்கி கொடுக்கறத வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ராக்டோமீட்டர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு தான் சென்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணி கொடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவோம். ஆர்ஓ, அதாவது பாட்லிங் பிளான்ட் இண்டஸ்ட்ரியல் ஆர்ஓ ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா டெஃப், இது வந்து டெஃப்க்குரியது. டெஃபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். டெஃப்னா ஆட்டோ ஆயில் கிரியேட் பண்ணல BS6 வாகனங்களுக்கு இந்த டெஃப் ஆயில் ரெடி பண்ணலாம். அதுவும் வந்து நம்ம அந்த மிஷினரிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.